அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இந்த 2025ஆம் ஆண்டின் மாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு 2025ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 13/2/2025 வியாழக்கிழமை தேய்பிறை பிரதமை மகம் நட்சத்திரம் அமிர்த யோகம் கூடிய இந்த நாளில் இந்த தமிழ் வருடமான குரோதி ஆண்டின் 11வது மாதமான மாசி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார், கன்னிராசியில் கேது, கும்பராசியில் சூரியன், சனி, புதன், மீனராசியில் சுக்கிரன், ராகு. நவக்கிரகங்களின் தலைவனான சூரியன் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார், பகைஸ்தானத்தில் அமர்கின்றார். பிப்ரவரி 13ஆம் தேதி மாசி மாதம் தொடங்கியது. தமிழ் மாதங்களில் 11வது மாதம் மாசி மாதம். புனித நீராட தான தர்மங்கள் செய்த ஏற்ற மாதம் இந்த மாசி மாதம். இந்த மாதத்தில் 30 நாட்களும் வழிபாட்டிற்குரிய மாதம். சிவராத்திரி, மாசி ஏகாதேசி, காரடையா நோன்பு உள்ளிட்ட பல சிறப்புகளை கொண்ட மாதம் இந்த மாசி மாதம். மாசி 12ஆம் தேதி மாசி மகம் கொண்டாடப்படுகின்றது. இந்த மாசி மகம் ஒரு மங்களகரமான நாளாக பார்க்கப்படுகின்றது. தீர்த்தவாரி ஒரு சடங்காக செய்யப்படுகின்றது. காலையில் பக்தர்கள் கடற்கரையில் நீராடி பகவானுக்கு தங்களது பிரார்த்தனைகளை செய்கின்றார்கள். இதனால் ராகு கேது தோஷம், காலசர்ப்ப தோஷம் நிவர்த்தி பெறுகின்றது. மேலும் வாழ்வில் வளம் பெற வைக்கும் விரதங்களில் ஒன்று சிவராத்திரி, மற்றொன்று நவராத்திரி. சிவபெருமானை நாள் முழுவதும் தியானித்து 6 கால பூஜையும் கண்டுகளித்தால் 16 பேறுகளும் பெறலாம் என்பது ஐதீகம். சிவராத்திரி என்பது ஆண்கள் மேற்கொள்ளும் விரதம், நவராத்திரியோ பெண்கள் மேற்கொள்ளும் விரதம். இரண்டிலும் இரவு வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த புனிதமான நவராத்திரியில் சிவ தரிசனம் பார்த்தவர்கள் செல்வ வளமும் செல்வாக்கும் பெற்று வாழ்வார் என்பது திண்ணம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சிவராத்திரி விழா இந்த மாசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது 26/2/2025 புதன்கிழமை என்று வருகின்றது. அமாவாசைக்கு முதல் நாள் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி திதியில் வருகிறது. ஆண்கள் பொருள் தேடும் பொருட்டு தொழில்துறையில் ஈடுபடுவதால் தெய்வ வழிபாட்டிற்கென்று சிறிது நேரம்தான் ஒதுக்க இயலும். அதையும் வருடத்தில் ஒரு நாள் முழுவதும் 6 கால பூஜையிலும் சிவனை நினைத்து சிவாலயங்களில் சிவன் சந்நிதியில் அமர்ந்து சிவன் பெயரை உச்சரித்தால் அந்த ஒரே நாளில் ஓர் ஆண்டிற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். மகா சிவராத்திரி அன்று மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை ஒவ்வொரு காலங்களிலும் சகல சிவாலயங்களிலும் பூஜைகள் நடைபெறும். அதில் 12 மணி காலம் எனப்படும் நேரத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் பைரவருக்கு உரிய ஆலயத்தில் இருந்து அருள் வழங்கும் சிவபெருமானையும் உமையவளையும் வழிபட்டால் சீரும் சிறப்பும் செல்வாக்கும் நமக்கு வரும். மேலும் இந்த மாசி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் இந்த மாதம் முழுவதும் சனியும் சூரியனும் கும்பராசியில் சேர்க்கை பெறுகின்றார்கள். ரிஷபராசியில் குருவும் மீனராசியில் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தை அளிக்கிறார்கள். மாசி 9ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். மாசி 14ஆம் தேதி புதன் மீனத்தில் உச்சமாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களது ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம்.
மேலும் மாத துவக்கத்தில் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். கேது பகவான் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். 18/5/2025 முதல் ராகு பகவான் சகாயஸ்தானத்திற்கு செல்கிறார். கேது பகவான் பாக்கியஸ்தானம் செல்கிறார். கிணற்றில் விழுந்த கல்லாக இருந்தாலும் அனைத்து முயற்சிகளும் பலிதமாகும். வாழவும் முடியாமல் மீளவும் முடியாமல் தவித்த நிலை மாறும். புதிய எண்ணங்கள் மற்றும் திட்டங்கள் தோன்றும். பண வசதி சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். வராது என்று நினைத்த பணம் வந்து சேரும். வீண் விரயங்கள் இழப்புகள் கட்டுப்படும். கடன் தொல்லைகள் குறையும். பெரியோர்கள் முன்னோர்களின் நல்லாசி கிடைக்கும். இது பொற்காலம் என்று சொல்லும் வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும். உயிர் எழுத உகந்த காலம். காணாமல் போன பொருட்கள், திருடு போன பொருட்கள், கைமறதியாக வைத்த பொருட்கள் கிடைக்கும். அரசாங்க ஊழியர்கள், அரசியல்வாதிகள் மறைமுக வருமானம் பெறுவதை தவிர்க்க வேண்டும். அரசின் சட்டத்திட்டங்களை மதிக்க வேண்டும். சேவ மனப்பான்மை அதிகரிக்கும். வேற்றுமொழி பேசுபவர்களுடன் அந்நிய தேசத்தில் குடிபுகும் நிலை ஏற்படும். சிலர் மதம் மாறுவார்கள். இந்த தனுசு ராசி மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றமும் ஏற்றமும் தேடி வரும். புதிய நபர்களின் சந்திப்புகளால் புதிய அனுபவம் உண்டாகும். விண்ணப்பித்த கடன் தொகை கிடைக்கும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். மூத்த சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. பினாமி சொத்து, அதிர்ஷ்ட பணம், பாலிசி முதிர்வு இது போன்ற தொகை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பூர்வீக சொத்தின் தீர்ப்பு சாதகமாகும். பூமி விற்பனையால் லாபம் உண்டு. குழந்தைகளின் நலனில் அக்கறை வேண்டும். ஞாபக மறதியால் சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். சேமிப்பை மேம்படுத்தும் எண்ணம் அதிகரிக்கும். வரன்கள் உறுதியாகும். சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். மறுமண முயற்சி வெற்றி தரும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிரிகள் தாமாக விலகுவார்கள். மற்றவருக்கு உதவுவது மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். குடும்ப ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும். ஆஞ்சநேயரை துளசி மாலை அணிவித்து வழிபடுங்கள். இந்த தனுசு ராசி போராடும் நட்சத்திர அன்பர்களுக்கு தேவைகள் நிறைவேறும் மாதம். அனைத்து முயற்சிகளும் பலிதமாகும். பலவிதமான சாதகங்கள் ஏற்படும். தடைபட்ட பணிகள் விரைந்து செயல் வடிவம் பெறும். ஆதாயம் தரும் வேலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். மனதில் நிலவிய சங்கடங்கள் விலகும். உடல் ஆரோக்கியம் சீராகும். சொத்து விஷயத்தில் இருந்த வழக்குகள் சாதகமாகும். சொத்துக்களால் விற்பனையால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு விபரீத ராஜயோக அதிர்ஷ்ட பொருள் வரவு உண்டு. வெளிவட்டார தொடர்புகள் மூலம் தொழில் வியாபாரம் விரிவடையும். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய துவங்கும். மனதிற்கு பிடித்த வரன் அமையும். தங்கம் வாங்குவீர்கள். கணவன் மனைவி மோதல்கள் குறையும். குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பெண்களின் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். சேமிப்பில் கவனம் அதிகமாகும். வரலாற்று சிறப்புமிக்க பொருட்கள், கலை சார்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். ஸ்ரீ லட்சுமியை வழிபட்டு வாருங்கள். இந்த தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இலக்குகளை அடையும் மாதம். விரும்பிய காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் நல்ல சந்தர்ப்பம் கைகூடி வரும். வருமானத்தை உயர்த்துவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் செழிப்படையும். புதிய முதலீடுகளில் கவனம் வேண்டும். தாய்வழி உறவுகளிடம் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.